அப்போ நான் சொன்ன வட இந்திய ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட ஒரு கும்பல் இங்கே டிஎன்பிசியினுடைய செக்ரட்டரியாக உயர்ந்த பதவிகளில் சேர்மனாக உட்காடுறீங்க. ஏன் தமிழ்நாட்டில் டிஎன்பிசியினுடைய சேர்மனாக ஒரு பச்சை தமிழ் அமர வைப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? யாரை போட்டிருக்கிறீங்க? அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மண்ணின் மக்களாக இருக்க படித்து விட்டு பட்டம் படித்து 1 கோடி பேர் வேலை வாய்ப்புகள் பதிவு செய்து காத்திருக்கிறானே, அவன் அந்த வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உருவாக்காங்களா? தமிழ்நாட்டு வரலாற்றில் இன்றைக்கி குரூப் 2 தேர்வு ரத்து பண்ணது இருக்கா? இன்றைக்கி அட்ட டைமில் இன்றைக்கி 50 லட்சம் பேர் தேர்வு எழுதக்கூடிய கட்டமைப்பு கொண்ட தமிழ்நாட்டில் எதுக்கு இந்த குளறுபடி? இந்த தேர்வுக்கு தயாரான அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னாச்சு? அப்போ இதெல்லாம் நான் கேட்குறேங்க. நான் அறிக்கை கொடுக்குறேன். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா அப்படின்னு என்னுடைய அறிக்கை, என்னுடைய முகநூல் பக்கத்தில் எல்லா அறிக்கை நான் பதிவிடுறேன். நீங்கள் எந்த மெயின் ஸ்ட்ரீம் எடுத்து போடுறது இல்லாதனால உங்களுக்கு தெரியல. இந்த ஆட்சியில் இப்போ சமீபத்தில் நடந்த தூத்துக்குடியில் நடந்த கொலையிலிருந்து அத்தனையும் நான் கண்டிக்கிறேன். சட்ட ஒழுங்கு யார் கையில் இருக்குன்னு நான் கேட்குறேன். காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். விரைவு நீதிமன்றத்துக்கு மூலம் உடனே தூக்கு தண்டனை கொடுக்கணுன்ற. அப்போ இதையெல்லாம் திமுக இருந்துக்கிட்டு நான் பேசவே கூடாது, நீ உதயசூரியன் சின்னத்தில் நின்ன, நீ வெறுமனே எங்களுக்கு ஆதரவு கட்சியாக மட்டும் இருக்கணும், வாயை திறக்கக்கூடாது, எந்த டிமாண்ட்ஸும் எங்களுக்கு வைக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் அணுகினீங்க அப்படின்னா, அப்போது இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த அமைச்சர்கள், எந்த துறை செயலாளர்கள், யார் எங்கெங்கே எந்தெந்த துறையில் தவறு செஞ்சுருக்காங்க, எல்லா புள்ளிவர்களும் என் கையில் இருக்குது. எல்லாவற்றையும் ஆதாரப்பூர்வமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் அடுத்தடுத்து இனி தான் இருக்குது, இனி இருக்குது பாருங்கள். வேல்முருகன் இந்திய நாட்டுடைய ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் ஜெனரலுடைய அறிக்கை, அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த அத்தனை அறிக்கைகளும் என் கையில் இருக்குது. கடந்த கால அதிமுக ஆட்சியும் சரி, இந்த கால திமுக ஆட்சியிலும் சரி, இதில் மக்களுடைய வரிப்பணம் எத்தனை ஆயிரம் கோடி இன்றைக்கி அறப்போர் இயக்கம் வெளியிடுற மாதிரி, இன்றைக்கி பல யூடியூபர்ஸ் கூட துணிஞ்சு சில தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி என்கிட்ட அதிகாரப்பூர்வமாக ஆவணமாகவே இருக்குது. இது எல்லாம் வைத்து நான் பொதுமக்கள்கிட்ட என்னுடைய கருத்தை சொல்கிறேன். நான் ஒரு ஆளுங்கட்சி கூட்டணிலிருந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், திமுக எனக்கு கொடுக்குற 1 இடமோ 2 இடமோ அது எனக்கு எம்எல்ஏ சீட் இல்லை, அது எம்எல்ஏ. ஏன்னா நெய்வேலியில் நான் 32,000 ஓட்டு சுயேட்சை வச்சுருக்கிறேன். இப்போ விஜய் மருத்துவர் ஐயா தலைமையில் அணி சேர்த்த பிறகு 6 அணி, அங்கே ஒட்டுமொத்த ஓட்டே 1,50,000 ஓட்டு தான் போலாகும். ஏன்னா மொத்த ஓட்டே 1,70,000 ஓட்டு தான். அப்போ என்எல்சி இருக்கிற பெரிய ஆஃபீஸ் தான் ஓட்டு போட வரமாட்டான். 1,50,000 ஓட்டில் 6 அணியாக பிரித்தா ஏற்கனவே நான் வாங்கின 32,000 ஓட்டே போதுமான வெற்றிக்கான ஓட்டு, என்னால் வெற்றி பெற முடியும். ஆனால் நான் ஓட்டு அரசியலை கூட ஒதுக்கி வைத்து விட்டு நான் இந்த 10 அம்ச கோரிக்கை என்பது என் எதிர்கால இளைய தலைமுறைக்கானது. நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போராடி பல உயர் பதவிகளில் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு உரிமையை கொடுக்கல. நான் போராடி தீர்ப்பு வாங்கி தான் அதை நான் நிலைநிறுத்தினேன். ஆக நான் தொடர்ந்து இந்த மண்ணுக்கு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் 7.5% மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஏழை மாணவர் செல்வங்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் அது பிரைவேட் காலேஜில் அனுமதி இல்லை. நாங்கள் அதற்கு நான் வழக்கை தொடுத்து அதுக்கு ஆனந்த வெங்கடேசன் மூலமாக தீர்ப்பை பெற்று நான் அதை நடைமுறைப்படுத்தினவன். நான் அதனால சொல்கிறேன், நான் இந்த மண்ணுக்கானவன், இந்த மக்களுக்கானவன்.